மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே மிதுன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி கூட பார்க்க ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப, உங்கள குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படின்ற நிலையில் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்தில் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்டுல மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் நடந்த 6 மாசத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சியோட முழு பலன்களை உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து வரக்கூடிய நாட்கள்ல முழுமையாக இருக்கும். இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிதுன ராசிக்காரங்க போக போறீங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த கடன் பிரச்சனை தான். எப்படியாவது அந்த கடனை மட்டும் அடைச்சு முடிச்சுட்டேன்னா எனக்கு எதுவுமே வாழ்க்கையில வேணாம் அப்படின்ற நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பா இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடி எடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்ட முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரப்போகுது. கடந்த காலங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம முழிச்சுட்டு வேலை பார்த்து இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்த இடங்கள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்காது.
இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வோ, பதவி உயர்வோ, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு எல்லாம் கிடைக்கப் போகுது. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொந்த பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால் மூல வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்து இருந்திருப்பார்கள். இனி அவர்களுடைய தொந்தரவு என்பது முழுவதாக இருக்காது. இனி நினைச்சது எல்லாம் நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீர்கள். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீர்கள். வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த திருமண நிலை தான். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றத அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். 30 வயது, 35 வயது, 37 வயது வரைக்கும் நிறைய மிதுன ராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீ உங்களுக்கு ஏத்த மாதிரி வரன் என்பது கண்டிப்பாக அமையும். வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி அல்லது ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரர்கள் தப்பா பேசிருவாங்களோ, அல்லது ஊர்க்காரர்கள் தப்பா பேசிருவாங்களோ, நம்ம கேரக்டர பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நிறைய நபருக்கு 2வது திருமணம் பத்தி யோசிக்காம இருப்பீங்க. இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்டா இருந்து ஒரு சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல், பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இருந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகிறது. சிலருக்கு படிப்பதற்கும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம் புதிதாக உருவரை கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரருடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே தான் இருந்தான், திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்று உங்கள் மீது வன்மத்தையே செலுத்த போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய நண்பர்களும், உறவினர்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துரோகியாகவும், எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. உங்களுக்கு இருக்கிற நபர்கள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழி பறிக்க போறாங்க. அந்த உறவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவும் அருகிலேயே இருக்கக்கூடிய நபராக இருப்பார். குறிப்பாக வந்து உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா தான் உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரக்கூடிய காரணம் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எதையும் யார்ட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்
எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க. அது வந்து பிசினஸ் ரீதியாக இருக்கட்டும், இல்ல வந்து பண விஷயமாக இருக்கட்டும், இல்ல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெளியில 3வது நபருக்கு தெரியாத பிரச்சனை, சிக்கலையும் கடைசியில கொண்டு வந்து விட்டுருது. உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு, அச்சுறுத்தப்பட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவர்களின் ஆலோசனை மூலம் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை ரொம்பவும் வளமாக இருக்கும்.